ஸோ சப்டிவிஷன் தேர்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3x minus 5 is equal to 4 எழுதிக்கலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 4 அந்த பக்கம் போயிடுச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் 9x minus 2y is equal to 7 இது செகண்ட் ஈக்குவேஷன். எலிமினேஷன் மெத்தடில் நம்மளுக்கு ஏதாவது காமனாக கொண்டாடணும். 5 2னா ரெண்டையுமே 9 2 பண்ணணும். ரெண்டு ஈக்குவேஷனுமே 5 வாலையும் 2 வாலையும் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இங்கே பாருங்க 3 9 and LCM என்ன கிடைக்கும், உங்களுக்கு 9 கிடைக்கும். அப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நான் வந்து இன்டூ பண்ணால் போதும். ஸோ மல்டிப்ளைங் ஈக்குவேஷன் 1 by 3. ஏற்கனவே செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்குது, நான் டச் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா இன்டூ 3 எழுதலாமா? அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 9x minus 15y is equal to 12 கிடைக்கும். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போது 9 பாருங்கள், இங்கேயும் 9x இருக்குது 9x இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ப்ளஸ் இருக்கனால சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் ஈக்குவேஷன் 2 and 3. நீங்கள் 3 and 2 எடுத்தாலும் சரி 2 and மைனஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதுவும் வராது, கட் ஆகிடும். அது பாருங்க, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். 9x minus 2y minus 9x plus 15y is equal to 7 minus 12. மைனஸ் 9 ப்ளஸ் 9 கட் ஆயிடுச்சுன்னா மீது என்ன இருக்குது ரிமைனிங்க 13y இருக்குது. ஸோ 7 minus 12 என்ன உங்களுக்கு -5. ஸோ y யோட வேல்யூ கிடச்சிருச்சு. y is equal to -5 by 13. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் y is equal to -5 by 13 in equation 1ல. அது இதில் பண்ண போகிறோம். என்ன கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது 3x minus 5 by 13 is equal to 4. ஸோ இது எப்படி இல்லைனா 3x is equal to இது பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 25 by 13 தானே கிடைக்கும். ஸோ 4 இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் இருக்கும். அப்போ அந்த பக்கம் போச்சுன்னா minus 25 by 13 எழுதலாமா? ஸோ 3x is equal to 4 into 13 என்னது, that is 52 minus 25 by 13. 52ம் 25யும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12 7 4 27. ஸோ 27 by 13. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 27 by 13. இங்கே 3 இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ அப்போ அது கட்டாச்சுன்னா 9. ஸோ 9 by 13 தான் ஆன்சர். ஸோ therefore x is equal to 9 by 13 and y is equal to -5 by 13. That's all.